கபடி லீக் சீசன் 12க்காக தவான் டெல்லி கேசி யாரையெல்லாம் ரீடைன் பண்ண ஆர் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, கோச்சை இவங்க ரீடைன் பண்ணுவாங்களா அடுத்த சீசனுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. ஆஷு மாலிக் வெஸ் நவீன்குமார் கோயத் என்ன முடிவு எடுக்க போறாங்க, தவான் டெல்லி கேசி திரும்பவும் 2 பேரையும் ரீடைன் பண்ணி 2 பேருக்கு கேப்டன்சி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்களா? பட் அதற்கு எல்லாத்துக்குமே இங்க வீடியோல பதில் இருக்கு. சோ லேட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ள போலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இப்போ கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்க டீம் தபான் டெல்லி கேசியை பத்தி போடுங்க, அவங்களோட ரிட்டன்ஷன் ஐடியா என்ன அப்படிங்கறத கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரியான வீடியோஸுக்கு அண்ட் பல கபடி அண்ட் ஸ்போர்ட்ஸ் பத்தின அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நான் தபான் டெல்லி கேசிக்குள்ள என்ட்ரி ஆகிறேன். தபான் டெல்லி கேசியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சக்சஸ் ஆன டீமா தான் இருந்திருக்காங்க. சீசன் 8ல இருந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் ரொம்ப சக்சஸா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ரொம்ப சக்சஸ் கொடுத்த ஒரு கோச்சான கிறிஸ்டியனை வந்து சீசன் 9ல ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. ரீசன் அந்த சீசன் கொஞ்சம் அவர் ஃபெயிலியர் ஆயிருப்பாரு. எஸ், ஸோ தபான் டெல்லி கேசியை பொறுத்த வரைக்கும் இந்த கோச்சஸை மாற்றதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு டீமாக தான் இருந்திருக்காங்க காலங்காலமாக. ஸோ அந்த வகையில் ஆல்ரெடி பிளேயராக இருந்து இந்த டீமுக்கு கேப்டனாக இருந்து அதுக்கப்புறமா கோப்பையை வாங்கி கொடுத்த ஜோகிந்தர் நர்வாலை கோச்சா ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. தபான் டெல்லி கேசிக்கு அந்த ஒரு கோச்சும் நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்காரு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஜோகிந்தர் நர்வால் அப்படிங்கிற இந்த ஒரு கோச் அப்படிங்கிறவர் ஒரு யங்ஸ்டர்ஸ் படைய வச்சு இந்த சீசனே செமிஃபைனல் வரைக்கும் வந்திருந்தாரு. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு தரமான கோச் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் தபான் டெல்லி கேஸில் இந்த கோச் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. இவங்க இன்னொரு முடிவை பேஸ் பண்ணி இந்த கோச் எடுக்கிறது, ஐ மீன் தபான் டெல்லி கேசி விருப்பப்படுறனாலும் ஜோகிந்தர் நர்வால் வெளியே போறதுக்கான ஆசைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அது என்னங்கிறத நான் இந்த வீடியோட எண்டில் சொல்றேன். பிகாஸ் இவர் வந்து இன்னொரு பிளேயரோட கனெக்ட் ஆகுறாரு. அதனால தான் இப்போ நான் பிளேயர்ஸோட ரிட்டன்ஷனுக்குள்ள வரேன். ஃபர்ஸ்ட் இவங்க ரீடைன் பண்ண போற பிளேயர் வந்து கண்ணை மூடிட்டு ஆஷு மாலிக்கை தான் ரீடைன் பண்ண போறாங்க. சீசன் 10ல இவர் தான் ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட் அர்ஜுன் தேஷ்வால் கூட போட்டி போட்டு வாங்கியிருப்பாரு. சீசன் லெவல்லையும் ஆல்மோஸ்ட் இவர் வந்து வாங்கியிருப்பாரு. தேவங் தலால் விட்டு வைக்கல, பட் செகண்ட் பெஸ்ட் இவர் தான். ஸோ ஆஷு மாலிக் அஸ் ஏ பிளேயரா மட்டும் இல்லாம சீசன் 10 இருந்தாலும் சரி, சீசன் 11 இருந்தாலும் சரி, ஒரு கேப்டனாவே சூப்பரா ப்ரூவ் பண்ண ஒருத்தர். ஆஷு மாலிக்கு வழக்கமா ஒரு பிளேயருக்கு கேப்டன்சி கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே டவுன் ஆகும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நிறைய லெஜெண்டரி பிளேயர்ஸை சொல்லலாம். பட் ஆஷு மாலிக்கு அது அப்படியே ஆப்போசிட். கேப்டன்சி பொறுப்பு எடுத்தாருன்னா வேற லெவல் பீக்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. இப்ப வரைக்கும் ஏன் பாடிட்டு இருக்க டொமஸ்டிக் மேட்சஸ் வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு ஆஷு மாலிக். அஸ் ஏ பிளேயரா, அஸ் ஏ கேப்டனா, ஒரு லீடரா, அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு பிளேயரா அந்த ஆஷு மாலிக் இருக்காரு. அப்படிங்கும்போது அவர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரிட்டன்ஷன் ஃபார் தபான் டெல்லி கேசி PKL சீசன் 12 பொறுத்த வரைக்கும். ஆஷு மாலிக் அண்ட் அவருக்கு எப்படி அவரை சுத்தி எப்படி டீமை பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தபான் டெல்லி கேசி யோசிக்க போறாங்க அடுத்த சீசனுக்கு. இதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்க விரும்புறேன். அது இல்லாம இவங்க கண்டிப்பா இவரை ரீடைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து இவங்களோட ரைட் கார்னர் யோகேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு NYP-யா உள்ள வந்தாரு. சீசன் 10ல இவர் தான் NYP ஆஃப் த சீசன், அது நியூ யங் பிளேயர் ஆஃப் த சீசன். அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணியிருந்தாரு, பர்ஃபார்மன்ஸ் தெரி. அதே மாதிரி இந்த சீசனும் PKL சீசன் 11மே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சிருந்தாலும் நவீன்குமார் கோயத் கேப்டன்சி பண்றப்போ கொஞ்சம் ஸ்லோவான யோகேஷா தான் தெரிஞ்சாரு. ஓகே, இந்த பசங்க அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. பட் போக போக பார்த்தா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. டீமை வந்து பிளே ஆஃபுக்கும் குவாலிஃபை ஆக வச்சாங்க. டீம் பிளே ஆஃப் வந்ததுக்குள்ள யோகேஷுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். ஸோ யோகேஷ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் ரிட்டன்ஷன் PKL சீசன் 12 பொறுத்த வரைக்கும். பட் அவருக்கு NYP அப்படிங்கிற அந்த ஒரு இது முடிஞ்சிருச்சு. மேபி அவரோட வேல்யூவை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆக்ஷனுக்கு போனார்னா அவர் எவ்வளவுக்கு போவார்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மேபி ஆக்ஷனுக்கு அவர் வரலாம், அவரா விருப்பப்பட்டு. ஸோ அப்படி இருக்கிற போது தபான் டெல்லி கேசி அவரை ரிலீஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அவரை ரீடைன் பண்ணி வச்சுக்கலாங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் அவர் ஆசைப்பட்டாருன்னா ஆக்ஷனுக்குள்ள வருவாரு. பட் அவருக்கு FVM யூஸ் பண்ணி தூக்கிடுவாங்க தபான் டெல்லி கேசி அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். இதுதான் இப்போதைக்கு தபான் டெல்லி கேசியோட ப்ராப்பர் 2 சூப்பரான ரிட்டன்ஷன்ஸ். சரி, இது இல்லாம வேற யாரெல்லாம் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு? அப்புறம் அந்த NYP-யை மறந்துட்டியடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், அதை நான் சொல்லிடுறேன். 2 NYP பிளேயர்ஸ் PKL சீசன் 11ல வந்து தபான் டெல்லி கேசி சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. மனு தேஷ்வால் அப்படிங்கிற ஒரு லெஃப்ட் ரைடர் அண்ட் சந்தீப் தேஷ்வால் அப்படிங்கிற ஒரு லெஃப்ட் கவர் டிஃபெண்டர். சோ இதுல மனு பெருசா வாய்ப்புகள் கிடைச்சும் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இந்த சந்தீப் தேஷ்வால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான
முக்கியமான டிஃபெண்டரா இருந்தாரு லெஃப்ட் கவர்ல அவங்க நம்பிட்டு இருந்த விக்ரந்த் வந்து பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாம போனதுனால சந்தீப் ஜெய்ஸ்வால் அந்த இடத்துக்கு பிளேஸ் பண்ணாங்க. அவர் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. இன்ஃபேக்ட் டாப் 3 டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்ல டபான் எல்லிகேசில இவர் வந்து இருப்பாரு. அண்ட் மனுவுமே நல்லா பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா அவ்வளவு பெருசா இல்லைனாலுமே மனுவுமே பண்ணிருக்காரு. பட் கம்பேர் டு சந்தீப் ஜெய்ஸ்வால் மனு அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ இந்த 2 பேரையும் அப்படியே ரீடைன் பண்ண போறாங்க நம்மளோட டபான் எல்லிகேசி NOP கேட்டகரியின் கீழ். இது இல்லாம வேற யாரையாச்சும் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிதின் பன்வர் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ நிதின் பன்வர் தான் ஆரம்பத்தில் இவங்க வந்து ரைட் கவரா யூஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்தாங்க. பட் நிதின் பன்வருக்கு அந்த அளவுக்கு இந்த சீசன் அமையணும்னு நான் சொல்லுவேன். அதுக்கு ஏற்ற மாதிரி அவரை வந்து கொஞ்சம் வெளியவும் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து வேற ஒரு பிளேயரை தான் அப்பாயின்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. பட் நிதின் பன்வர் மீடியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. அண்ட் தென் கௌரவ் சில்லர் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர். கடைசியில வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி சந்தீப் ஜெய்ஸ்வால் எப்போ உள்ள வந்தாரோ அப்போ கௌரவ் சில்லரும் உள்ள வந்திருப்பாரு. ஸோ அவரும் சேர்ந்து இந்த டீமுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ கௌரவ் சில்லர் ஆல்சோ ஆப்வியஸ் சாய்ஸ் ஃபார் ரிட்டன்ஷன். ஸோ இந்த கௌரவ் சில்லர், நிதின் பன்வர், சந்தீப் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் அவங்க கண்டிப்பா ரீடைன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு சில பிளேயர்ஸ் கண்டிப்பா ரீடைன் ஆவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இது இல்லாம வினய் அப்படிங்கிற ஒரு பிளேயர், ஸோ அவரையும் ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வினயை பொறுத்த வரைக்கும் வினய் ரேது, ஸோ அவர் வந்து 3வது ரைடரா இருந்தாரு. நவீன் இல்லாத சமயத்துல அந்த 3வது ரைடர் பொசிஷன் அண்ட் செகண்டரி ரைடராகவும் சம்டைம்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. இவர் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி தெலுங்கு ரைடர்ஸ்ல இருந்தார். அப்பயே டீம் ஒட்டுமொத்தமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனாலும் வினய் ரேது தனியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அந்த அளவுக்கு சூப்பரான பிளேயர். ஸோ இந்த சீசனும் அதை நல்லா பண்ணியிருந்தாரு. வினய் ரேது ஆல்சோ ஆப்வியஸ் சாய்ஸ். அது இல்லாமல் ஆஷிஷ் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ இவரும் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் டீமுக்கு கொடுத்திருக்காரு, முக்கியமாக நவீன்குமார் கோயத் இல்லாத சமயத்தில். ஸோ ஆஷிஷ் ஆல்சோ ரிட்டன்ஷன் ஆப்ஷன் ஃபார் தபான் எல்லிகேசி. என்னை பொறுத்த வரைக்கும் ஆஷிஷும் ரீடைன் ஆவார்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் அவங்களோட லெஃப்ட் கார்னர் ஆஷிஷ் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. இந்த சீசன் பெருசா அவரால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஸோ இந்த ஆஷிஷை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இது இல்லாம பிரிஜேந்தர் சிங் சௌத்ரி, ஹிமான்சு, பர்வீன், மோனு சர்மா அண்ட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸான முகமது பாபா, மிஜனூர் ரஹ்மான், ராகுல், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த முக்கியமான விஷயத்துக்குள்ள வரேன். நவீன்குமார் கோயத் ரீடைன் ஆவாரா, ரிலீஸ் ஆவாரா? இது வந்து 50-50 சான்ஸ் தான். பட் எனக்கு தெரிஞ்சு என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நவீன்குமார் கோயத் வெளியே வந்துடுவார்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இன்ஃபேக்ட் சீசன் 11ல நவீன் வெளியே போற ஐடியால தான் இருந்தாரு. பட் கிளப் பேசி உட்கார வச்சாங்க. பட் இந்த சீசன் 11லயும் அவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம நவீன்குமார் கோயத்தை விட அந்த இன்ஜுரி காரணமா ஆஷு மாலிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. என்னதான் 2 பேரும் கேப்டனா இருந்தாலும் அங்க ஃபீல்டுல ஆஷு மாலிக்கோட ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சு. அவர் தான் முதன்மையா இருந்தார். பிகாஸ் நவீனுக்கு இன்ஜுரி, அதனால அது ஒரு ரீசன் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் நவீன் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. கிளப்பு கூட இருக்கிற அந்த பந்த பாசங்கள்லாம் மேம்படுத்துற வகையில் மேபி ரீடைன் ஆகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு 50-50 சான்ஸ் தான். ஆக்ஷனுக்குள்ள வந்துருவாரு. கம்மி ரேட்டுக்கு கிடைச்சாருன்னா மேபி FVM யூஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. பட் நவீன் வெளியே போனார்னா ஜோகிந்தர் நர்வால் சேர்ந்தே வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு மேனேஜ்மெண்ட்ல இருந்து. ஏன்னா ஜோகிந்தர் நர்வால் அண்ட் நவீன் ஸோ ரொம்ப க்ளோஸு. ஸோ மேபி இந்த 2 பேரும் போனாங்கன்னா ஒன்னா வெளியே போவாங்க, இல்லாட்டி ஒன்னா உள்ள இருப்பாங்க. இதுதான் அந்த ஹிண்ட். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி அடுத்து எந்த டீமுக்கு வேணும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.